ஐயோ, இவ்ளோ அதிகமா இருக்கு. ஆ, நேத்து விட இன்னிக்கே ஏறிடுச்சே. என்ன பண்ணுவேன்னா? என்ன பண்றதுனே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. ஆன்ட்டி, என்னாச்சு? ஏன் இவ்ளோ கவலையா இருக்கீங்க? எனக்கு சுகர் வந்துருச்சு. எடையும் குறைக்கணும்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு புரியல. கவலைப்படாதே, நான் சேர்ந்து ஒரு வழி கண்டுபிடிப்போம். கவலைப்படாதீங்க ஆன்ட்டி, நான் டயட்டிஷியன். சின்ன சேஞ்சஸ் பண்ணினா போதும். நாம இத கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுதான் நல்லது. ஆன்டி ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி எடுத்துக்கோங்க. இட்லி இப்போ அவாய்ட் பண்ணலாம். சரிம்மா. மதிய சாப்பாடு சிம்பிள் ஆன்ட்டி. பாதி காய்கறி, கொஞ்சம் பருப்பு, கொஞ்சம் சாதம் போதும். ரொம்ப நன்றிமா. இப்போ தினமும் கொஞ்சம் நடக்கிறேன். உடம்பே லைட்டா ஃபீல் ஆகுது. இரவு சாப்பாடு லைட்டா இருக்கணும் ஆன்ட்டி. சப்பாத்தி, காய்கறி சூப் இல்ல சாலட் மாதிரி சாப்பிடுங்க. கனமா சாப்பிடாதீங்க. லைட்டா சாப்பிட்டா சக்கரை குறைய உதவும். சரிம்மா. சரி, இன்னொரு தடவை செக் பண்ணலாமா? வாவ், நார்மலா வந்துருச்சு. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் உணவு முறையை பின்பற்றுங்கள், சந்தோஷமாக வாழுங்கள். மேலும் தகவல்களுக்கு ஷோபாஸ் கிச்சன் பாயிண்டை பின்தொடருங்கள்.